கீரை வாங்கலாம். சிவப்பு தண்டு அதெல்லாம் நல்லா புளிப்பாக நல்லா இருக்கும். சில கீரை பார்த்தீங்கன்னா பச்சை கலராகவே இருக்கும், தண்டு கூட பச்சையாகவே இருக்கும். அது ஒரிஜினல் அல்ல. சிவப்பு தண்டு இருக்குன்னா நல்ல ருசியாக இருக்கும். என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா சீரகம் ஒரு கட்டுக்கு ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. தனியா வந்து மல்லி விதை, உளுந்து ஒரு அரை ஸ்பூன், கடுகு, வெந்தயம், ஹெவி சால்ட், பூண்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கிறவங்க நறுக்கிட்டு ஒரு 10-15 மிளகா. அதை வந்து காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லியும் அந்த நீட்டு மிளகா கார மிளகா இருக்குல்ல அதெல்லாம் கலந்துருக்கேன். அதனால் காரம் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தி இருக்க போகிறதில்ல. தேவையான அளவு தான் நான் எடுத்துருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரமும் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் காரம் பார்த்து எடுத்துக்கோங்க. சரி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். அதை நம்ம இதெல்லாம் வறுத்து அரைக்கலாம். கடாயை வைப்போம். கடாய் சூடானதும் கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எடுத்து வச்சுருக்க அந்த பொருட்கள் எல்லாம் வறுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டு கொஞ்சம் கசந்துடும். புளிப்பு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி போட்டுக்கலாம். திரும்பவும் சொல்லுவேன், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். நான் ஒரு 10-15 போட்டு இதில் காஷ்மீரி சில்லி தான் ஆயிடுச்சு பாதி. அதனால் காரம் ரொம்ப இருக்காது. பட் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னபடி பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கீரையை வதக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் ஊற்றணும். ஓகேங்களா? கீரையை
சப்பாத்திக்கு, ஒரு தோசைக்கு, ஒரு இட்லிக்கு எதுக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா ருசிச்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சாப்பிடணும். எனக்கு ஆந்திரா சிக்கன் ஞாபகம் வராங்க. அதே மாதிரி நான் அகைன் நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அந்த ஹோல்டரை வச்சு பிரித்து போட்டுக்கிறேன். ஏன்னா புளிச்ச கீரை சீக்கிரம் வேகாது. பிரித்து பிரித்து போட்டு மொத்தமாக இருந்துச்சுன்னா வேகிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் பிரித்து பிரித்து போட்டு பண்ணலாம். இவ்வளோ கலராக இருக்கே, பயங்கர காரமாக அப்படிலாம் நான் திரும்ப சொல்கிறேன். காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறதுனால இந்த கலர் வந்து அவ்வளோ காரம் இருக்காது. ஓகேவா? ஆனால் என் டேஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடாதுன்னா சும்மா ராவாகவே சாப்பிடுவாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நல்லா அலசிட்டு சாப்பிடுவாங்க. சும்மா கொடுத்தா அவங்க கொஞ்சம் என்னமா சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் காரம் நாங்கள் கம்மி பண்ணி தான் இப்பயுமே எண்ணெய் எனக்கு வந்து கம்மி. என் சித்தி பார்த்தீங்கன்னா அவங்க செய்யும்போது அப்படியே எண்ணெயிலே இந்த புளிச்சக்கீரை மிதக்குங்க. அந்த மாதிரி அவ்வளோ எண்ணெய் ஊற்றுவாங்க. நானும் கம்மி பண்ணி பார்த்து பார்த்து நல்லா இருக்கா கம்மியாக இருக்கா பார்க்கறதுக்கு அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேன் வைக்கிறோம், எண்ணெயை ஊற்றுறோம், நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம், கடுகு போடுறோம், உளுந்து போடுறோம், உளுத்தம்பருப்பு போடுறோம், நல்லா கொஞ்சமாக வெந்தயம் போடுறோம். நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணும்னா போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நல்லா பொரிஞ்சு அந்த சத்தம் நின்ன பிறகு கொஞ்சம் போடு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். நீங்கள் நிறைய போட்டுட்டு அப்புறம் காரம் காரம் சொல்லிட்டாங்க. ஓகேங்க. வாசனை எப்படி தெரியுமா இருக்குது, வேறு லெவல். காஞ்ச மிளகாய் போட்டு இன்னும் வாசனையாக தான். இது வந்து காரத்துக்காக போடல, வாசனைக்காக போடுறது தான். அந்த காஞ்ச மிளகாய் தாளிச்சோம்னா எப்படி இருக்கும். பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நீங்கள் நாங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கோம். கொஞ்சம் பிடிக்கும் எல்லாத்தையும் போட்டு நினைக்கிறேன். அதனால பெருசு பெருசாக போட்டுருக்கேன். வாயில் மாட்ட வேண்டாம் நினைக்கிறவங்க பொடி பொடியாக போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. வாசனைக்காகவே சாப்பிடணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து கடைஞ்சி நம்ம கொடுப்போம். அது ஒரு முறை செய்வோம். தேவையானது அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் நிறைய இது பண்ண வேண்டாம். எடுத்து கொட்டிடுவோம். எண்ணெய் வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா. அது நம்ம அந்த பக்கம் சிம்மில் வச்சு ஃப்ரை ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்போது இதை தாளித்து போட்டுட்டு நல்லா திரும்பவும் நல்லா பரட்டு பரட்டு எடுப்போம். செம்மையாக இருக்குங்க. வாசனை என்ன மாதிரி சுட சாப்பிட்டாலும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுட சுட போட்டு நெய் ஊற்றி எதுவுமே வச்சுக்க போகிறது இல்லை. நெய் ஊற்றி அப்படியே ஆளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டேஸ்ட் அதுதான். கட் பண்ணி போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க கீரையை. அது ஏன்னா நீட்டாக இருக்குது அப்படி இப்படி அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக நினைக்கிறாங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. குக்கரில் மட்டும் வச்சுக்கணும்னு நினச்சிடாதீங்க. தண்ணி படக்கூடாது.